திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 17. அம்பிபொலி, அப்போலோனியா நகர்களின் வழியாக அவர்கள் தெசலோனிக்கா வந்து சேர்ந்தார்கள். அங்கே யூதருடைய தொழுகை கூடம் ஒன்று இருந்தது. தம் வழக்கத்தின்படியே பவுல் அவர்களிடம் சென்று தொடர்ச்சியாக 3 ஓய்வு நாள்கள் மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் வாதாடினார். மெசியா துன்பப்படவும் இறந்து உயிர்த்தெழவும் வேண்டும். நான் உங்களுக்கு அறிவிக்கிற இயேசுவே அந்த மெசியா என்று அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அவர்களுள் சிலர் அதை நம்பி பவுல், சீலா ஆகியோருடன் சேர்ந்து கொண்டனர். கடவுளை வழிபட்ட திரளான கிரேக்கரும் மகளிருள் முதன்மையான பலரும் அவ்வாறு செய்தனர். ஆனால் யூதர்கள் பொறாமை கொண்டு சந்தை வெளியில் இருந்து சில பொல்லாத பேர்வழிகளை சேர்த்து கூட்டத்தை கூட்டி நகரில் அமளி உண்டாக்கினார்கள். பவுலையும் சீலாவையும் தேடி கண்டுபிடித்து மக்களிடையே கூட்டிக் கொண்டு வருவதற்காக யாசோனுடைய வீட்டை தாக்கினார்கள். அவர்களை அங்கே காணாததால் யாசோனையும் அவரோடு சில சகோதரர்களையும் நகராட்சி மன்றத்தினரிடம் இழுத்து வந்து, உலகமெங்கும் கலகம் உண்டாக்குகிற இவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். யாசோன் இவர்களை தன் வீட்டில் வரவேற்றிருக்கிறான். இவர்கள் அனைவரும் இயேசு என்னும் இன்னொரு அரசர் இருப்பதாக கூறி சீசருடைய சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று கூச்சலிட்டார்கள். மக்கள் கூட்டத்தினரும் நகராட்சி மன்றத்தினரும் இவற்றை கேட்டு கலக்கமுற்றனர். யாசோனிடம் இருந்தும் மற்றவர்களிடம் இருந்தும் பிணை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தனர். இரவோடு இரவாக சகோதரர் சகோதரிகள் பவுலையும் சீலாவையும் பெரோயா நகருக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்துக்கு சென்றார்கள். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். அவர்களுள் பலரும் மதிப்பிற்குரிய கிரேக்க மகளிர், ஆடவர் பலரும் நம்பிக்கை கொண்டனர். பவுல் இறை வார்த்தையை பெரோயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்க யூதர் அறிந்து அங்கேயும் வந்து மக்கள் கூட்டத்தினரை குழப்பி கலகம் உண்டாக்கினர். உடனே சகோதரர் சகோதரிகள் பவுலை கடற்கரைக்கு போகுமாறு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சீலாவும் திமேத்தேயும் அங்கேயே தங்கினர். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமேத்தேயும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். பவுல் அவர்களுக்காக ஏதென்சில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுபவரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். வேறு சிலர் இவன் என்னதான் பிதற்றுகிறான் என்றனர். அவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர் இவன் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவிப்பவன் போல தெரிகிறது என்றனர். பின்பு அவர்கள் அவரை அரோயோபாகு என்னும் மன்றத்துக்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாய் உள்ளதே.
அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏதென்சு நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இது போன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்லுவதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவகங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.